இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த 8வது மாதத்தின் இந்த முதல் நாள் இந்த அதிகாலை சர்வ ஆண்டவர் உங்களை எண்ணி தட்டி எழுப்பி நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலவேளை அவருக்கு நன்றி சொல்லும்படியாக சமூகத்து வந்திருக்கிற உங்களுக்கும் திருச்சபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்முடைய கிராமத்து ஜனங்களுக்கும் என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சர்வ ஆண்டவர் உங்களை என்னையும் அதிகமாக நேசித்தபடியா இந்த 7 மாதம் உங்களை என்னையும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து 8ஆம் மாதத்தை பிரவேசிக்கும்படியாக சர்வ ஆண்டவர் உங்களுக்கு பண்ண கேள்விக்காக யாவரையும் சர்வநாடு இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் இந்த 7 மாதம் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த 8ஆம் மாதம் நம்மோடு கூட இருப்பாராக. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களிலும் சமூகத்தில் காத்த பிள்ளைகளுக்கும் கேட்க சொல்லிகளுக்கும் மறுபடியும் ஒரு வாழ்த்துகிறேன். 7 மாதம் நம்முடைய ஆண்டவர் நம்மளை கண்மணி போல நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதித்து இந்த மனுஷன் நாட்களுக்குள்ளுக்கு பார்க்கப்பட்ட உலகத்துல ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு திருச்சம் பிள்ளைகளோடும் நம்முடைய கிராமத்து ஜனங்களோடு கூட இருந்து எல்லா சமோசங்களுக்கு ஆபத்துக்கும் நோய்க்கு வியாதிக்கும் பாதுகாத்து 8ஆம் மாதம் பிரவேசிக்கும்படியாக ஏற்பட்ட கேள்விக்காக இந்த காலங்களில் சமூகத்தில் காத்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தியானிக்கும்படியாக திருக்குறளுடைய பகுதி ஏசாயாவின் புத்தகத்துல 40ஆம் அதிகாரம் பக்கம் 245ஆம் பக்கத்துல ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் போது சொல்றது, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்லுவானே. இந்த கால வேலை கர்த்தருடைய வார்த்தை விதமா சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் நானும் வெளியே பெற்றவங்க விசேஷித்தார். அவர் உங்களை என்னை புதுபுலமா நேசிக்கிறார். அந்த சங்கீத புத்தகம் 103ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அது சொல்லப்படுகிறது. சங்கீத புத்தகத்துல 103ஆம் சங்கீதம் என்ன சொல்றாங்க? சங்கீத புத்தகம் 103ஆம் சங்கீதத்துல அவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல் நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக சரிகட்டாமலும் இருக்கிறார். சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுடைய கிருபை அவ்வளவு பெரிதாய். அவருடைய கிருபை நம்ம திருச்சபை பிள்ளைகள் மேலையும் நம்முடைய கிராமத்து ஜனம் மேலையும் பெரிதாய் காணப்பட்டதா கேட்கிறோம். எப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யல, நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக அவர் சரி கட்டல. உங்க மேலையும் இவ்வளவா அனுபவிச்சிருக்கிறாராம். இந்த 8ஆம் மாதத்தில் முதல் பிரசுத்தமான இந்த கால வேலை அப்படி சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் வார்த்தை என்ன சொல்றாங்க? அந்த ஏசாயா புத்தகத்திலே யாக்கோபே இஸ்ரவேலே, இந்த இடத்துல நம்முடைய பெயர் போட்டு செய்யணும் வாசிக்க, நம்முடைய பெயர் போட்டு வாசிக்க. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து விதமா சொல்லுகிறார். இந்த 8ஆம் மாதத்தின் அதிகால வேலை அப்படி சமூகத்தில் காத்திருக்க கேட்கிற சபைகளுக்கும் இந்த 27 சொல்லுது, யாக்கோபே இஸ்ரவேலே. இடத்துல நம்முடைய பேரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து விதமா சொல்லுகிறாரு, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்றோ என்றும். என் வழி இந்த வருஷத்துல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய கனவு, நம்முடைய எதிர்பார்ப்புகள் அநேகமா இருந்திருக்கலாம். இந்த புதிய வருஷத்துல என் காரியம் வாய்க்காதான், இந்த புதிய வருஷத்துல என்னுடைய தேவை சந்திக்கப்படாதான், என் வாஞ்சி நிறைவேறான்னு சொல்லி 31ஆம் தேதி அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஒரு பொறுத்தனையோடு உள்ளபடி இந்த வருஷத்துல காரியம் நடக்காதா, இந்த வருஷத்துல என் தேவை சந்திக்கப்படாதா, நான் விரும்புகிற காரியம் நடக்காதான்னு சொல்லி பல கனவோடு செய்வோம் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிச்சு போனாங்க. ஆனா இந்த 7 மாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய முயற்சிகள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம்.
எவ்வளவு முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு நாலு நடந்தமான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அநேக முயற்சி எடுத்திருக்கலாம். சொன்ன அநேக முயற்சி தோல்வியில் கூட என்ன செய்யும், முடிஞ்சிருக்கணும். ஆனா வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளை நம்முடைய துருஷம் பிள்ளைகளுக்கும் நம்முடைய கிராமத்து ஜனங்களை பார்த்தா சொல்றாரு, நம்முடைய பேர் போட்டு சொல்லுங்க, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றோம். என் வழி ஆண்டவருக்கு தெரியலையா? சிலர் பார்த்து சொல்லுவாங்க, பாடு வரும்போது பிரச்சனை வரும்போது, ஐயோ என் பிரச்சனை ஆண்டவர் பார்த்து கண்ணுலையா, ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறா, ஏன் இந்த பாடுகள் எனக்கு, ஏன் இந்த பிரச்சனை கடந்து கொள்ளுன்னு சொல்லி அநேகம் மனுஷரும் சோர்ந்து விழுந்திருக்கோம். நம்ம நினைச்சிருக்கலாம் இந்த காரணம் நமக்கு நடந்திருக்கோம், இந்த காரணம் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து அநேகம் என்ன செய்யறோம், சோர்ந்து விழுந்திருக்கோம். ஆனா இந்த காலையில இந்த 8ஆம் மாதத்தின் முதல் பரிசுத்தமான அதிகால வேளை சமூகத்தில் காக்கிற பிள்ளைகளுக்கும் என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் என்ன சொல்ல தெரியுமா, என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிட்டு என்று நீ சொல்லக்கூடாதா, நீ சொல்லாத. ஆண்டவருக்கு என் பிரச்சனை தெரியாமல் எப்படி போயிடுச்சு, ஐயோ நான் அவளைதான் நம்பி இருந்தேன், அவளை சார்ந்து இருந்தேன், அவளே விசுவாசித்து இருந்தேன், என் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணி எவ்வளவு ஜெபம் பண்ணுவேன். ஆனா இந்த காலங்களில் சமூகத்தில் காக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட வார்த்தை நீங்க சொல்லாதீங்க. என் காரியம் ஆண்டவருக்கு தெரியாமல் போயிட்டோம், என் வழி அவருக்கு தெரியாம போயிட்டு சொல்லி உங்க மனசுல வாயில சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா கர்த்தரோட அர்த்தம் சொல்லுவாங்க, பூமியின் கடையந்தரையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இழப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையா, அவளை புத்தி ஆராய முடியாதது. அடுத்த சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்தம் இல்லாதவனுக்கு அவர் சத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறாரா, எதுல சோர்ந்து போயிட்டோம் நாம, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வருவது இயல்பு. ஆனா மனசுல சோர்வு இருக்குவாங்க, அது ரொம்ப பெரிய வீடு. உட்கார்ந்து அப்படியே சொல்லுவாங்க, அந்த பார்த்தா கண்ணத்துல ஏன் கழிச்சுருவாங்க, கப்பல் கலந்தாலும் கண்ணத்துல கை வைக்கப்படாது. ஏன் அப்படின்னா கப்பல் தண்ணியில தவறும் போது கணத்துல கை வைக்கிறதுக்கு நேரமே என்ன செய்வாங்க, நீச்சல் அடிக்க ஆரம்பிப்பாங்க, கை கால ஆரம்பிப்பாங்க. அப்ப கப்பல் கவிழ்ந்தாலும் அங்க கணத்தை கை வைக்கிறதுக்கு நேரமே சொல்றாரு, உன் பலன் குன்று போயிட்டோ, என் காரியம் வாய்க்காம போட்டு சொல்ல போதாத. அவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவருக்கு அவர் என்ன செய்கிறாராம், பலன் கொடுக்கிறார். சில பிரச்சனை சோர்ந்து போயிருக்கோம், இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இவ்வளவு எதிர்பார்த்துக்கிறானே, இத்தனை மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் கைப்பிடி வரலையே, இன்னும் ஏன் செயல் சந்திக்கப்பட்ட மனுஷரும் சில சோர்ந்து போகிறாங்க. இந்த காலங்கள இந்த 8ஆம் மாதத்தின் முதல் நாளை அதிகாலை சமூகத்தில் காக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் என்ன செய்கிறாராம், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை என்ன செய்கிறாராம், கொடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, இளைஞர் இலப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் விடறி விடுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள். திரும்ப வரும்போது பாடு வரும்போது சோர்ந்து வரும்போது ஒரு நாள் அவரை தேடாமல் இருக்கிறார்கள். ஏன்னா அடுப்பது எப்ப நடக்கும்னு சொல்ல என்ன செய்யாது, அவர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் தம்மை சோர்ந்து போகிறவர்களுக்கும் இழப்படைகளுக்கு அவர் என்ன செய்கிறாராம், சத்துவத்தையும் பலனை கொடுக்கிற ஆண்டவர். 3ஆவது சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகு போல் செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த காலங்களில் சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள் இந்த 7 மாதம் நாம் கடந்து வந்து விட்டோம். 7 மாதம் நமக்கு தான் தெரியும். அவர் 10 சொல்றாரு, நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடா இருந்திருக்கலாம்,
இருக்குது. நான் நடந்து வந்த பாதைகள் முழுக்கவே நடந்து இருக்கிறேன். நடக்க முடியலன்னு சொல்லி பக்தர் பாடுகிறான். ஆனா அந்த 7 மாதம் நாம் கடந்த பாதைகள் கடந்து வந்தாலும், நம் முழுக்க இருந்த பாதைகள் கடந்து வந்தாலும் அவர் உங்களை என்னையும் கடக்க கிருபை செஞ்சிருக்கிறார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்தின் இந்த புதிய நாள அவர் உங்களுக்கு என்னை பார்த்து சொல்றாரு, காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் இந்த மாதத்துல உங்களுக்கு எனக்கு புது பலன் கொடுத்து என்ன சொல்றா, கழுகை போல செட்டுகளை எடுத்து எழும்புவார்கள், அவள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். காலையில சமூகத்தில் காத்துற பிள்ளைகள் ஒரு நாள் உங்க வாயால சிரமப்பட்டு வார்த்தை பேசுறாங்க, அவிசுவாச வார்த்தை பேசுறாங்க. ஆண்டவர் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கல, காரியங்கள் வாய்க்கல சொல்லி விடாதீங்க. அவர் சமூகத்தில் காக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அந்த சந்தேகம் 64ஆம் அதிகாரத்துல ரம்யா சொல்லப்படுறது பார்த்தீங்களா? சந்தேகம் 64ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீளாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, ஒருவரும் உணர்ந்தும் இல்லை, ஒருவரும் கண்டுவதும் இல்லை. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு, சமூகத்தில் காக்கிற பிள்ளைகளுக்கு, அவர் நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு தெரியாதாம், மற்றவர்கள் உணர முடியாதாம், அது கண்டுகொள்ள முடியாதாம். அவ்விதமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலங்களில் இந்த 8ஆம் மாதத்துக்கு முதல் நாள் அவர் சமூகத்தில் காக்கிற பிள்ளைகள் யார் முதல் நாள் படுகிறது, கண்களை மூடி அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கலையை போல் செட்டைகள் அடித்து வைத்து பரப்பலாம். அவர் ஓடினால் இழப்படையாக, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார். இந்த காலங்களில் அவர் சமூகத்தில் காக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த காரியம் கைப்பிடிக்கலாமல் இருக்கிறேன்னு சொல்லி போகிறோமா, நான் விரும்புகிற நடக்குன்னு சொல்லி போகிறோமா? இந்த காலங்களில் கருத்தில் வார்த்தை சொல்லு, உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, அவர் சமூகத்தில் காத்திருக்கிறே புது பலன் அடையப்பட்டார். அவர் ஓடினால் ஏற்படையார்கள், நடந்தால் சோர்ந்து போக மாட்டார். இந்த காலங்களில் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, சோர்ந்து போகாதீங்க. விதமாக பாடுகிறார், வானமே இருந்து விழுந்தாலும் நீ கவலைப்படாத, உன்னை அழைத்த ஆண்டவரும் உள்ளவர், உன்னை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் சர்வ ஆண்டவர், நம்மை ஒருபோதும் கைவிடாத, தம்மை தேடுகிற பிள்ளையை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். இந்த 8ஆம் மாதத்தில் சர்வ ஆண்டவர் நம்ம திருச்செந்த ஒவ்வொரு பிள்ளைகள் நம்முடைய கிராமத்தை ஒவ்வொரு ஜன குடும்பத்தை நடத்த முடியாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 8ஆம் மாதத்தின் முதல் நாள் இந்த காலவேளை பாடுபடும் இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த 7 மாதம் எங்க திருச்செந்த பிள்ளைகளோடு எங்க கிராமத்தோடு ஜனங்களோடு கூட இருந்தப்பா. அப்பா நீங்க வல்லெடுத்த விதம் ஆச்சரியமானதுப்பா. எத்தனை கடற்கான பாதைகள், எத்தனை முழுக்க நடந்த பாதைகள், எத்தனை சோர்ந்து போகிற காரியங்கள், எத்தனை பலவீனமடைகிற காரியங்கள் வந்த போதில்லப்பா, எங்களோடு கூட இந்த கலந்தாத்துக்கு நம்ம தேவன் உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லி இந்த 7 மாதம் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து அப்பா, ஒரு கழுத்தை கொஞ்சம் சுமப்பது போலப்பா நீங்க எங்களை சுமந்து வந்து 8ஆம் மாதம் பெருசைக்கு செஞ்சாண்டு விடப்பா. இந்த நாளை ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டு விடப்பா. எங்க திருச்ச பிள்ளைகள் கிராமத்தோடு ஜனங்களுடைய கருத்தால் படைக்கிறார்கள். ஒரு குடும்பத்தினுடைய சமாதானம், சந்தோஷம், அப்படி ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படுகிறது. பலவீனமான பிள்ளைகளுக்கு ஒரு பலத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகமான அமைப்படுங்கப்பா. இந்த புதிய மாதத்துல புதிய காலத்தை செய்ய போவதற்காக நன்றி அப்பா. அப்படி சோர்ந்து போகிறதுக்கு பலம் கொடுக்கிற ஆண்டவர் இந்த நாளேப்பா தன் எதிர்பார்த்த காரியங்கள் கைவிடி வரலன்னு சோர்ந்து போகிற காரியங்கள் அப்பா, தன் குடும்ப வாழ்க்கையிலப்பா எதிர்பார்த்த காரியம் நடக்கலன்னு சோர்ந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த புதிய மாதத்துல அப்பா நீ விரும்புகிற காரியம், அவங்க எதிர்பார்த்த காரியம் கைவிடி வரும்படியா கேள்வி
கால் நடக்கத்தக்க மக்கள் எடுத்து வைக்க நம்முடைய சமூகத்தில் நம்ம சொல்கிறோம். பிடியாத தேவனப்பா, இந்த மாதம் முழுவதும் அப்பா எங்க திருச்ச பிள்ளைகளோடு கிராமத்து ஜனங்களோடு கூட இருக்கப்பா. ஒரு வீட்டில் தரத்துல வாழ்க்கை சிறுமை நோய்கள் வியாதிகள் இவ்வளவு காரியம் இயேசு நாமத்துல அதை நிர்ணயிப்ப வேண்டுமாப்பா. இவருடைய முகத்தின் ஒளி ஒவ்வொரு வீட்டு மேலே, ஒவ்வொரு வீட்டின் பிள்ளைகள் குடும்பத்தின் மேலே, நம்ம ஏழை மேலே பிரகாசிக்கட்டுமாப்பா. தகப்பனே, எல்லா அந்தாத சக்திகளுக்கும் எல்லாவித நோய்க்கு வியாதிக்கும் அப்பா எங்க கிராமத்தை சுற்றி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்க கிராமத்துல நோய் வியாதியோ அப்பா சத்தங்கள் அந்த சத்தத்தில் புறாமை கண்கள் துணையாவே பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள்ல எங்க திருச்ச பிள்ளைகள் கிராமத்து ஜனம் செய்யப்படும் வேலைகளை ஆசீர்வதிக்கிறோம். வேலை சுமடைய சுகத்தை விளந்து ஆரோக்கியத்தை வாங்க உற்சாகமான கட்டளை மாட்டோம். எங்க கை பிராசத்தை ஆசத்தை உறுதிப்படுத்தும். அது 1 லட்சம் கோடியா போய் கட்டுமா. அப்படி கிராமத்து ஜனங்கள் எங்க பிள்ளைகள் வாகனம் ஓட்டு ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம். சைக்கிள் ஓட்டுற பிள்ளைகளுக்காக, பைக் ஓட்டுற பிள்ளைகளுக்காக, ஆட்டோ ஓட்டுற பிள்ளைகளுக்காக, கார் ஓட்டுற பிள்ளைகளுக்காக, டிராக்டர் ஓட்டுற பிள்ளைகளுக்காக, பஸ் ஓட்டுற பிள்ளைகளுக்காக, ஆட்டோ ஓட்டுற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. எங்க பிள்ளைகள் வாகனம் ஓட்டும் போது இப்படி சமூகம் சொல்லட்டும், உங்க பிரசனம் இருக்கட்டும், இப்படி பாதுகாக்கிற பின்னாடி இருக்கட்டும். நீங்க வண்டி ஓட்டு கூட எல்லா ஆபத்துகளையும் பாதுகாக்கப்படுங்க. இப்போது சமூகத்திலிருந்து இந்த நாள் பிரவேசிக்கப்படும். இந்த நாள்ல நாங்கள் எடுக்க முயற்சிகள், பிரயாசம், எங்க பிரயாணம் எல்லாத்தையும் நீங்க பொருட்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் எங்கோடு கொடுத்து இரவு நம்முடைய சமூகத்தில் வந்து மக்கள் நன்றிகள் எடுக்க வரையிலப்பா நம்முடைய காயப்பட்ட கலந்து போல எங்க திருச்ச பிள்ளைகள் கிராம ஜனங்களை முடிவெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே. யார்கிட்ட ஜெபத்தை செய்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யப்படுவதாக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்தவர்கள் நாங்கள் மன்னித்தது போல நாங்கள் செய்த எங்கள் குற்றங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாம். இவரை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்னைக்கும் விடுவீர்களே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை சுத்தம் ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுச் செல்வோமாக. அல்லேலூயா.